இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள், அதாவது ஏசியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சைனாவை சொல்லுவீங்க, ஜப்பானை சொல்லுவீங்க, ஏன் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்ட் ஆகி வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா சைனா, ஜப்பானை விட பயங்கர டெவலப்டான நேஷன்ஸ் இருக்குது. அது வேற எதுவுமே கிடையாது, கொரியா. கொரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து எவ்வளவு டெவலப்டா இருக்குங்கிறது இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சைனா, ஜப்பானை விட ஈவன் அமெரிக்காவை டாமினேட் பண்ற அளவுக்கு ஒரு டெவலப்டான மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி தான் கொரியா அப்படிங்கிறது. அப்படி என்ன கொரியா அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய நாடா? அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க? வேர்ல்டுல நம்பர் ஒன் கண்ட்ரியா இருக்கிறதுக்கு அப்படி என்ன அவங்க செஞ்சுட்டாங்க? அமெரிக்காவை டாமினேட் பண்ற அளவுக்கு அவங்க என்ன பெரிய கண்ட்ரி அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆமான்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். அப்படி என்ன இந்த கொரியா பண்ணிட்டாங்க? இந்த கொரியன்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? இவங்க எப்படி உருவாகி வந்தாங்க? இந்த கொரியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ரகசியங்கள் என்ன? இவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த கொரிய மக்கள் அப்படிங்கிறவங்க யாரு? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொரியா அப்படிங்கிற நாட்டுல வந்து மனிதர்கள் எப்ப வந்தாங்க அப்படின்னா 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மனித நாகரிகம் இங்க வந்து தோன்றுனதா சொல்லப்படுது. இப்படி தோன்றுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொரியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆக்சுவலா யாரு அப்படின்னா, அதாவது வந்து ஒரு நாடு இருந்துச்சு அப்படின்னா எங்கிருந்தோ அந்த மனிதர்கள் அந்த இடத்துக்கு குடியேறி வந்ததுனாலதான் ஒரு ஊரோ ஒரு நாகரிகமோ வந்து உருவாகும். சோ அப்படி இந்த கொரியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து சென்ட்ரல் ஏசியாவை சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுது. சென்ட்ரல் ஏசியா அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிய நாட்டுல சென்ட்ரலா எந்த பகுதி இருக்கு அப்படின்னா ரஷ்யா இருக்குது, அது கீழே வந்து என்ன சைனா இருக்குது, மங்கோலியா இருக்குது. சோ இந்த போன்ற நாடுகள் இருக்குது. இந்த போன்ற நாடுகளுக்கு உட்பட்டவங்க வந்து இந்த கொரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சைனாவோட பாத்தீங்க அப்படின்னா சைனாவுக்கு கீழே தான் வந்து நார்த் கொரியா சவுத் கொரியா 2 கொரியன் கண்ட்ரிஸும் இருக்குது. சோ இந்த இடத்துல வந்து மக்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னா, சீனா உருவானதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா சீனாக்கு பக்கத்துல மங்கோலியா அப்படின்ட்டு ஒரு நாடு இருக்குது. சோ இந்த மங்கோலியன்ஸும் சரி, இந்த சீனர்களும் சரி, இவங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறமேட்டு இந்த சைடு டிராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல குடியேறினவங்கள தான் வந்து கொரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கொரியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவர் நேஷன் அப்படின்ட்டு மீனிங் வருது. அதாவது எங்களுடைய நாடு அப்படிங்கிறது. சோ அந்த ஒரு மீனிங்காக தான் வந்து கொரியா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இந்த கொரியன் அப்படிங்கிற லாங்குவேஜ் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, இது வந்து சைனீஸ்ல இருந்து டிவைட் ஆகி வந்ததுன்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம வந்து தமிழ்நாட்டுல தமிழர்கள் இருக்கிறோம், பக்கத்து ஸ்டேட்டா கேரளா இருக்குது. இந்த கேரளால உள்ள மலையாளம் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட தமிழ் மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க இருந்து உள்ள மக்கள் வந்து அந்த சைடு குடியேறி போனதுனால அங்க ஒரு லாங்குவேஜ் சிஸ்டம் வந்து உருவாயிருக்கு, அந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி. சோ இதே மாதிரி தான் இந்த சைனா அப்படிங்கிற நாட்டுல இருந்து டிரைவ்ட் ஆகி வந்த, சைனால இருந்து வந்த மக்கள் குடியேறி இந்த சைடு வந்து அவங்க ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் உருவாக்கிட்டதுனால கிட்டத்தட்ட சைனீஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ், சைனீஸ்ல இருந்து வந்த ஒரு சின்ன லாங்குவேஜ் தான் கொரியா அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிதான் கொரியன் அப்படிங்கிற லாங்குவேஜ் உருவாக்கப்பட்டது. சரி, கொரியன் லாங்குவேஜ் உருவாயிருச்சு. இந்த கொரியா அப்படிங்கிற நாட்டை யார் உருவாக்கினா? இது எப்படி இவ்வளவு பெரிய கிங்டம், இவ்வளவு பெரிய ஒரு நாடு வந்து உருவானுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வந்து உருவானதுக்கு 4000 வருஷங்களுக்கு முன்னாடி போன அப்படின்னு சொல்லப்படுது. 7 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வந்து மனிதர்கள் வந்திருக்காங்க. ஆனா கொரியா அப்படிங்கிற ஒரு நாகரிகமா இருக்கட்டும், முதல் மன்னர் வந்து எப்ப உருவாக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தங்குன் அப்படின்ட்டு ஒரு அரசர் இருக்கிறாரு. அவரால் தான் வந்து இந்த கொரியா அப்படிங்கிற மிகப்பெரிய நாடே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அவரு தான் வந்து கொரியாவுடைய முதல் மன்னர் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த கொரியா நாட்டுக்கு கொரியா அப்படிங்கிற பேரு கிடையாது, அதுக்கு பதிலா கோஜசியோன் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த ஒரு கண்ட்ரிய. இந்த கோஜசியோன் அப்படிங்கிற நாடு உருவானதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து கொரியோ அப்படின்ட்டு அந்த காலகட்டத்தில் வந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இதுக்கு வந்து கொரியா அப்படின்ட்டு பேர் வந்தது. இப்படிதான் இந்த கொரியா அப்படிங்கிற டைனாஸ்டி வந்து வம்சாவளி வந்து உருவானது. இவங்க உருவானதுக்கு அப்புறமேட்டு தான் இப்படி வழி வழியா இந்த கொரியன் அப்படிங்கிற லாங்குவேஜ் உருவானது. அதுக்கப்புறமேட்டு கொரிய மக்கள் உருவானாங்க. இப்படியே உருவாகி கிட்டத்தட்ட சீனர்கள், ஜப்பானியர்கள் எல்லாம் சேர்ந்த கலவையா வந்து ஒரு புதிய ஒரு நாடு, புதிய ஒரு மொழி உருவாகி தான் கொரியா அப்படிங்கிற ஒரு தனி நாடு வந்து உருவானது. இப்படிதான் கொரியாவுடைய வரலாறு இருக்கு அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கொரியா அப்படிங்கிற அரசாங்கம் உருவானதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கொரியா அப்படிங்கிறது 3 அரசாட்சியா பிரியுது. தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி 3 அரசாட்சி இருந்தது, சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி 3 அரசாட்சி கீழே இந்த கொரியா அப்படிங்கிற நாடு வந்து ஆளப்படுதுன்னு சொல்றாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கொகுரியோ, பாக்சே, சில்லா அப்படி இந்த 3 அரசாட்சி கீழே, இப்படி சொல்லக்கூடிய இந்த 3 அரசாட்சி கீழே தான் இந்த கொரியா அப்படிங்கிற நாடு பிரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஆட்சி செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா சீனர்கள் வந்து இந்த கொரியா அப்படிங்கிற நாட்டை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா சீனர்கள் கிட்ட இருந்து ஜப்பானியர்கள் வந்து கைப்பற்றுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சைனா, ஜப்பான், கொரியா எல்லாமே வந்து 3 சேர்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சீனர்களும் ஜப்பானியர்களும் சேர்ந்து இந்த கொரியா நாட்டை யாரு வந்து கைப்பற்றுறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தீவிரமான செயலில் ஈடுபட்டு இருந்தாங்க. சோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சீனா அப்படிங்கிற நாடு தான் வந்து கொரியா அப்படிங்கிற நாட்டை ஆக்கிரமிச்சு ரொம்ப காலமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் பயங்கர சண்டை வருது, யார் இந்த நாட்டை கைப்பற்றுறது அப்படின்ட்டு. எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை அப்படின்னா, இந்த கொரியா அப்படிங்கிற நாடு வந்து வளர்ச்சியிலையும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி, நாகரிகத்திலையும் ரொம்ப டெவலப்டா இருந்தாங்க. சோ அப்படி இந்த நாட்டையும் வந்து அவங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நாடா இருப்பாங்கிறதுக்காக தான் இப்படி அடிச்சுக்கிட்டு இந்த நாட்டை கைப்பற்றதுக்கு 2 நாடுகளுமே நினைச்சாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீனர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜப்பானியர்கள் சீனர்களோட சண்டை
போட்டு ஜப்பானியர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த 2 கொரியா அப்படிங்கிற நாடு வருது. இந்த கொரியா அப்படிங்கிற நாடு வந்ததுக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட 15 ஆகஸ்ட் 1945 இந்தியாவுக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அதே நாள்ல இந்த கொரியா அப்படிங்கிற நாட்டுக்கும் வந்து சுதந்திரம் கிடைச்சது ஜப்பான் கிட்ட அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த கொரியா அப்படிங்கிற நாடு தனியா பிரிஞ்சு வந்தது. இன்னைக்கு தனித்துவமான ஒரு நாடா உருவானது. சோ இப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2 கொரியாவும் வந்து மிகப்பெரிய நாடுகளுடைய கனெக்ஷன்ல இருந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்த் கொரியா பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் உடைய கண்ட்ரோல்ல இருக்குது. யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோவியத் யூனியன் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது, ரஷ்யா சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளையும் தான் வந்து சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இந்த கண்ட்ரோல்ல தான் வந்து இந்த நார்த் கொரியா அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா இருக்குது. சவுத் கொரியா அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கூட்டணியில இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த 2 நாடுகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 நாடுகளும் மிகப்பெரிய நாடுகளுடைய கனெக்ஷன் இருந்திருக்கு. உலகம் அப்படிங்கிறது உருண்டையா இருக்கும் நமக்கு தெரியும். சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த சவுத் கொரியா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட கனெக்ட் ஆகுது, நார்த் கொரியா அப்படிங்கிறது ரஷ்யாவோட கனெக்ட் ஆகுது. இப்படி இருக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு மிகப்பெரிய நாடுகளோட கூட்டணி வச்சுக்கணும் வளர்றதுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் சோ அப்படிதான் வந்து இவங்க 2 பேரும் மிகப்பெரிய நாடுகளோட கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிதான் வந்து இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உலக போர் வேற நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 நாடுகளுக்குமே வந்து ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கொரியா அப்படிங்கிற ஒரு நாடு மொத்தமா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியா உருவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது 2 மிகப்பெரிய நாடுகள் இருக்குது, ரஷ்யா அமெரிக்கான்ட்டு. சோ அப்படி இந்த பாதியை அமெரிக்கா எடுத்துக்கணும், அந்த பாதியை ரஷ்யா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷனே வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரியா அப்படிங்கிற நாட்டை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இப்படி பிரிக்கும் போது தான் பாத்தீங்க அப்படின்னா நார்த் கொரியா அப்படிங்கிற ஒரு பார்ட் பிரியுது, சவுத் கொரியா அப்படிங்கிற இன்னொரு பார்ட் பிரியுது. இந்த நார்த் கொரியா அப்படிங்கிறவங்க தான் வந்து ரஷ்யாவுடைய அலையன்ஸ் வச்சு ரஷ்யாவோட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க, சவுத் கொரியா அப்படிங்கிறவங்க அமெரிக்காவோட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க. இப்படிதான் வந்து இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்ட்டு 2மே பிரிஞ்சது. கிட்டத்தட்ட 1947ல தான் வந்து இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படிங்கிற 2 நாடுமே பிரிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கொரியா அப்படிங்கிற நாடு வந்து ஒன்னா சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்கு அவங்க வந்து சம்பந்தமே படல அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு 2 நாடுமே வந்து சம்மதிக்கல. ஏன் அப்படின்னா சவுத் கொரியா அப்படிங்கிறது வேற ஒரு ரிலிஜியன் வேற ஒரு கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நார்த் கொரியா அப்படிங்கிறது வேற ஒரு கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ அப்படி 2 பேருக்குமே ஒத்து போகாததுனால அது மட்டும் இல்லாம 2 மிகப்பெரிய நாடுகளுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு 2 பேருமே சம்மதிக்கல. இன்னைக்கு எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு நிறைய போர் வருதோ சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரியர்களுக்குள்ளேயே நிறைய போர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. வட கொரியர்களுக்கும் தென் கொரியர்களுக்கும் ஆகவே ஆகாது, அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியால இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு விதமான கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, இதே நார்த் கொரியால இருக்கிறவங்க அவங்க ஒரு விதமான கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்படி 2 பேருக்குள்ளே நிறைய பிரிவுகள் வந்ததுனால நிறைய டிஃபரன்சஸ் வந்ததுனால எங்கேயுமே ஒத்து போகல அப்படிங்கிறதுனால மொத்தமா வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. சோ அப்படிதான் இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படிங்கிறது மிகப்பெரிய பாகமா பிரிவாகி இப்படி 2 கண்ட்ரியா உருவானது, ஒன்னா இருந்த ஒரே கண்ட்ரி. சோ இப்படி பிரிச்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்த் கொரியா அப்படிங்கிற நாடு வந்து ரொம்ப மோசமான ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க, இந்த சவுத் கொரியா அப்படிங்கிறது ரொம்ப டெவலப்ட் ஆனது அப்படின்னு சொல்றாங்களே. இதுல எது உண்மை அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த 2 நாடும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த நார்த் கொரியா அப்படிங்கிற நாடை வந்து எடுத்துக்கோங்க, வட கொரியா. இந்த நாடு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து இது வந்து அரசாட்சி வழியா வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் அரசர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பையன் அவங்களுடைய பேரை அப்படின்ட்டு தான் ஆட்சி நடக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வம்சாவளி தான் இந்த வடகொரியா அப்படிங்கிற நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 70ல இருந்து 100 வருஷமா இந்த கிம் அப்படிங்கிற வம்சாவளியில வரவங்க தான் ரொம்ப வருஷமா வந்து அவங்க வந்து இந்த நார்த் கொரியா அப்படிங்கிற நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து இந்த நார்த் கொரியா அப்படிங்கிறவருடைய பிரசிடென்டா இன்னைக்கு வந்து கிம் ஜாங் உன் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இப்படிதான் நார்த் கொரியாவோட வம்சாவளி இருந்தது. இதே சவுத் கொரியா பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒரு விதமான ரிலீஜனா இருக்கட்டும் வேற ஒரு விதமான கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரியா அப்படிங்கிறது 2 பிரிஞ்சாலும் கூட மொத்த ஒரு நாட்டுக்கே ஒரே ஒரு சென்ட்ரல் பவர் அப்படிங்கறதா இருக்கணும். சோ அப்படி இந்த 2 கொரியாவுக்குமே சேர்த்து ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது வந்து சவுத் கொரியால தான் லொகேட் ஆயிருக்கு. ஒரே வாரத்துல சொல்ல போனோம் அப்படின்னா இந்த நார்த் சவுத் கொரியா அப்படின்னு 2 பாகமா இருந்தாலும் மிகப்பெரிய பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சவுத் கொரியாட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்படி நார்த் கொரியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் நார்த் கொரியாவை பத்தி நிறைய பேர் வந்து தப்பா சொல்லுவாங்க, இது ரொம்ப மோசமான நாடு அப்படின்ட்டு. அதுக்கு மிகப்பெரிய காரணமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்ட்டு 2 பிரிஞ்சிருச்சு. இப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறம் இது எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நார்த் கொரியா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா இப்படி வம்சாவளியாவே வந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த கிம் ஜாங் உன் அப்படிங்கிறவர் இந்த கிம் வம்சாவளியில வந்தவர் அவர் வந்து தன்னை அரசன் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு அவர் நினைக்கிறது தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு அவர் நினைக்கிறது எல்லாத்தையுமே செய்யறாரு. என் நாடு என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும், எல்லா மக்களும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா நடத்துறாங்க. சோ அதனாலதான் வந்து வடகொரியாவுக்கு போறதுக்கே எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா வடகொரியால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம்
கட்டாயப்படுத்தி சேர்றாங்க. வடகொரியால மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மிலிட்டரியில வந்து 15 லட்சம் பேர் மிலிட்டரியில இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இவ்வளவு ஆட்களை எதுக்கு மிலிட்டரியில வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு நார்த் கொரியா அப்படிங்கிற நாடு வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். வெளியில இருந்து யாரும் இங்க வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து பரப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கறது அவங்க பெருசா பண்றதும் கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வடகொரியா அப்படிங்கிற நாடு வளராம இருக்குது. இன்னைக்கு உலகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு டெவலப்பிங்கா இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு முக்கியமான நாடா நார்த் கொரியா வடகொரியாவும் இருக்குது. அப்படி வடகொரியால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டை ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, கம்மியா தான் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லப்படுது. பொது இடங்கள்ல ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. உங்க ஹேர் ஸ்டைல வந்து இப்படிதான் வச்சுக்கணும். இவங்கள இதுக்கு மேல ரொம்ப நேரத்துக்கு மேல ஒருத்தவங்க வந்து பார்க்க கூடாது, ஐ கான்டாக்ட் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸை வந்து இந்த கிம் ஜாங் அப்படிங்கிறவர் வந்து போடுறதுனாலே யாருக்குமே இந்த நார்த் கொரியா அப்படிங்கிற நாடு பிடிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்க மிலிட்டரி அப்படிங்கிற பவர் மட்டும் தான் பெஸ்டா இருக்கே தவிர மக்களுக்கு தேவையான எஜுகேஷனா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், தேவையான உடைகளா இருக்கட்டும், தேவையான இன்டர்நெட் ஆக்சஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமே கிடையாது. ரெண்டாவது மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வளரணும் அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியோட நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கணும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், மற்ற கண்ட்ரிஸ் வந்து இங்க கம்பெனிஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஆனா அவரு எதையுமே கொடுக்காம என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மட்டுமே தன்னுடைய நாட்டை மொத்த நாடே வந்து தன்னுடைய வீடுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் கொரியா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வளராம ரொம்ப கஷ்டத்துல கீழே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போயிட்டு இருக்குது. யாருக்குமே பிடிக்காத ஒரு நாடாவும் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நார்த் கொரியா பத்தி ரொம்ப மோசமா நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணமும் இதுதான். இதை விட ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த சமயத்துல இந்த நார்த் கொரியா அப்படிங்கறத விட்டு நம்ம இங்க கொஞ்சம் கீழே சவுத் கொரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா, சவுத் கொரியா அப்படிங்கிற நாடு வந்து அமெரிக்காக்கு ஈக்குவலா டெவலப்டான மிகப்பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சவுத் கொரியா அப்படிங்கிற நாடு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் வந்து ஓப்பனா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூன் சுக் இயோல் அப்படிங்கிறவர் தான் சவுத் கொரியன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா அப்படிங்கிற நாடு மிக பெருசா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த பிரசிடென்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா நாடு வந்து பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய டெக்னாலஜிக்கான சென்டர் எதுன்னு கேட்டா அமெரிக்கா கிடையாது, சவுத் கொரியா தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய போனா இருக்கட்டும், இன்னைக்கு ஓப்போ, சாம்சங் இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே வந்து சவுத் கொரியால தான் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. சாம்சங் அப்படிங்கிற மிகப்பெரிய போன் பிராண்டே வந்து சவுத் கொரியன் பிராண்ட் தான். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்காவாசியான டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கேஜெட்ஸ் எல்லாமே வந்து சவுத் கொரியால தான் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. சோ அதனாலதான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஐடி ஹப்பா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சென்டரா வந்து சவுத் கொரியா தான் இருக்குது. சோ அந்த அளவுக்கு டெவலப்டான ஒரு நேஷனா இந்த தென் கொரியா அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ எப்படிதான் கொரியா அப்படிங்கிற நாடு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்ட்டு ரெண்டு பிரிஞ்சிருந்தாலுமே இன்னைக்கு வந்து டெவலப்மெண்டா இருக்கட்டும், இன்னைக்கு பெஸ்ட் கண்ட்ரியா இருக்கட்டும், ஏசியாவில் மட்டும் இல்ல உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரிஸா சவுத் கொரியா அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வெறுக்கக்கூடிய, பார்த்து பயப்படக்கூடிய, ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நாடா நார்த் கொரியா அப்படிங்கிறது உருவாயிருக்குது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு கொரியாவுடைய நிலைமை இருந்துட்டு இருக்குது. கொரியா பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கறது நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கொரியா பத்தி இந்த சேனல்ல நம்ம வந்து பேச போறோம். அதுக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.